அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக, நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை, தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், அவரை போல யார் உண்டு பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா. ஆண்டவர் இவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவரை போல யாரும் உதவி செய்ய முடியாது. அவரை போல யாரும் நேசிக்க முடியாது. அவரை போல நம்மில் அன்பு கூற யாராலும் முடியாது. அவ்வளோ பெரிய தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரையே நாம் நம்பிக்கையாக வைக்கும்போது, அவரையே நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையாக வைக்கும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவே என் தேவா. சொல்லுங்க கைகளை உயர்த்தி, உம்மைத்தான் இந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. சொல்லுவோமா கைகளை உயர்த்தி, உம்மைத்தான் இந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. சொல்லுங்க, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதை தனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையா. சொல்லுங்க கைகளை உயர்த்தி, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். திரும்ப ஒருக்கா சொல்லுவோமா, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். ஹalleluya வலரி பதரா நூரி கமர சந்தர வலரி கபராத்தரோ. ஹalleluya. உம்மை போல யாருண்டப்பா, உம்மை போல யாருண்டப்பா. எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்புகிறோம் என்று உண்மை நோக்கி பார்த்து சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உண்மையே நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை அது வீண் ஆண்டவரே, அது வீண்.
ஹalleluya, ஹalleluya. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுங்களேன் எல்லாரும். உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. ஹalleluya, ஹalleluya. எங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி. எங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஊரா கபல தீரபலவா, ஊரா கபல தீரபல ரிக்கமரஹாதனசே மகால கோரியா கரபா ரீமஹாந்தரபல ரிக்கபரபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஊரா கபல தீரபா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உண்மையே நாங்கள் நம்புகிறோம். உம்மை தான் இந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா இந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. சொல்லுவோமா? உம்மை தான் இந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா இந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க இல்லாம நாங்க வாழ்றது ஒரு வேஸ்ட் ஆண்டவரே. ஹalleluya. புரா கபல தீரபல ரிகபபப ரிபதர கதுரபு சந்தரபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நம்ம வெளியே பார்ப்பதற்கு பல விதங்களிலே பெரியவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் வெளியே காணப்படலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள கர்த்தருடைய சந்நிதியிலே வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர். எப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு கூட நாம் வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அது நிமித்தமாய் பல பாடுகள். ஆமென். எத்தனையோ பாடுகளை அவன் சகிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த ஆண்டவருடைய கிருபையினாலே அவன் சந்தித்த ஒவ்வொரு பாடுகளிலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் அவனோடு, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹalleluya, ஹalleluya. இப்படி அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தித்த ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கூட இருந்தபடியினால் தேவன் வைத்த, ஹalleluya, அவனை வைக்கும்படி ஆண்டவர் நியமித்த, ஆண்டவர் தீர்மானம் பண்ணின ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை கொண்டு வந்து சேர்த்தார். சத்துருவுக்கு தெரியும் இந்த யோசேப்பின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்படுவார்கள் என்பது சாத்தானுக்கு தெரிந்தபடியினால் தான் அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு அவனுடைய சகோதரர்களுக்குள்ளே அவன் இடைப்பட்டு அவர்களையே அவனுக்கு விரோதமாக எழுப்பி விட்டார். ஆனால் கர்த்தர் செய்த காரியம் மிகவும் ஆச்சரியமானது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவன் நினைத்திருந்த நன்மைகளை அவர் தம்முடைய தீர்மானத்திலே அவனுக்காக நினைத்து வைத்திருந்த, எழுதி வைத்திருந்த காரியங்களை என் ஆண்டவர் ஒரே இரவிலே எல்லா சூழ்நிலைகளையும் தலைகளாய் மாற்றி அவனை உயர்த்தினாரே. ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் தான் நம்மை உயர்த்த முடியும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் போது, அவரையே நம்பி நம் வாழ்க்கை வாழும் போது கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. ஓரா கபல தீரபலமா. கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுகிற தேவன். யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினால் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தாரே. இன்றைக்கும் ஹalleluya, நம்முடைய பலத்தினால எதுவுமே செய்ய முடியாது பிரியமானவர்களே. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, என்னை எழும்ப பண்ணுகிற ஆண்டவர் அவர்தான். அவரின்றி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என் கூடவே இருக்குதுனால நான் எழும்புவேன். சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருப்பதனால் நான் எழும்புவேன், அவருடைய பலத்தால் நான் எழும்புவேன்.
எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். சொல்லுங்க. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதுங்க. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஆமென். ஹalleluya. சொல்லுவோம் ஒரு முறை. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சொல்லுங்க. சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன் அவர் பலன் இன்றும் குறையவில்லை. சொல்லுங்களேன். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன் அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். ரக்கத்தனசே மகாந்தரபோ ரே மகாதனசே கலரொத்தியானி மாக்கரபோ. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் எங்கள் மேல் இருக்கிறபடினால் சத்துரு எங்களை எவ்வளவாய் நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் என் தேவன் நினைத்தவைகள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவரே, நீ நினைத்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தவறாமல் நடக்கும். ஆமென். ஹalleluya. ஆண்டவரே, இன்றைக்கு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீர். அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்து ஆண்டவரே எவ்வளவாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாளில் இதுவரை சந்தித்த எத்தனையோ நன்மைகளை பார்க்கிலும் எத்தனையோ இதுவரை சந்தித்த தீமைகளை பார்க்கிலும் என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நீர் வேகமாய் இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக கட்டப் போகிறீர், கட்டி எழுப்ப போகிறீர். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.